This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். EPFO இனி ஏடிஎம்மில் இருந்தே உங்கள் பிஎஃப் பணத்தை எடுக்கலாம். எப்பொழுது அமலுக்கு வரும் அறிவிப்பு? EPFO 3.0 மே அல்லது ஜூன் 2025க்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய மாற்றம் அமலுக்கு வந்த பின் ஏடிஎம் வழியாக EPFO நிதி திரும்ப பெறுதல் அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல எளிமையான சேவைகளை இந்த முறை மூலம் கொண்டு வருவோம் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மண்டாலியா தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இனி EPFOவில் உள்ள பிஎஃப் பணத்தை எளிதாக ஏடிஎம் மூலம் எடுக்க முடியும். தற்பொழுது உள்ள கடினமான முறையை பயன்படுத்த வேண்டியது இல்லை. இதற்கு பதிலாக எளிதாக ஏடிஎம் மூலம் பணம் எடுக்க முடியும். PAN 2.0 அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்களில் மத்திய அரசு இப்பொழுது EPFO 3.0 திட்டத்தை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு பிஎஃப் பணம் எடுப்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். இது மாற்றப்பட உள்ளது. அதன்படி சந்தாதாரர்கள் நேரடியாக ஏடிஎம்கள் மூலம் பிஎஃப் தொகையை பெறும் வகையில் திட்டத்தை மாற்ற உள்ளதாக கூறப்படுகிறது. ஏடிஎம்கள் மூலம் பிஎஃப் எடுப்பதற்கு வசதியாக கார்டுகளை வழங்கும் பணியிலும் தொழிலாளர்கள் அமைச்சகம் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வசதி மே ஜூன் 2025க்குள் செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது EPFO சந்தாதாரர்களுக்கு மேலும் வசதியை அளிக்கும். இந்த கார்டுகளை ஏடிஎம் கார்டுகள் போல பயன்படுத்தி பணம் எடுக்க முடியும். இந்த கார்டுகள் மூலம் ஃபோன் மற்றும் ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்டு இருக்கும். பல லட்ச சந்தாதாரர்களுக்கு இருக்கும் புகார்களை சரி செய்ய விதமாக இந்த மாற்றங்கள் அறிவிக்கப்பட உள்ளதாம். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதியை பணியாளர்கள் பங்களிப்பு தற்பொழுது 12% வரம்பு வைக்கப்பட்டு உள்ளது. இந்த வரம்பு தற்பொழுது நீக்கப்பட உள்ளது என்றும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தனிப்பட்ட வகையில் சொந்தமான சேமிப்பு பழக்கங்களை இருக்கும். இந்த பழக்கங்களை அடிப்படையாக வைத்து வருங்கால வைப்பு நிதிக்கு பணியாளர் பங்களிப்பு மாற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது வருங்கால வைப்பு நிதிக்கு பணியாளர் பங்களிப்பை உறுதி கொள்ளலாம். 12% தான் தர வேண்டும் இல்லை. தற்பொழுது 1800 ரூபாய் கொடுப்பவர்கள் தேவைப்பட்டால் கூடுதலாக கொடுக்கலாம். EPFO அட்வான்ஸ் கேட்டு 1 அல்லது 2 மாதம் காத்திருக்க வேண்டியது இல்லை. முன்பு இதற்கான கட்டுப்பாடுகள் இருந்தது. இப்பொழுது 1 லட்சம் ரூபாய் வரை எளிதாக பணம் எடுக்கும் வகையில் கட்டுப்பாடுகள் குறைக்கப்பட்டு உள்ளது. நோய், மருத்துவமனை தொடர்பான உரிமை கோரல்கள் மட்டுமின்றி வீடு, கல்வி மற்றும் திருமணம் ஆகியவற்றிற்கான அட்வான்ஸ் தொகையையும் ஆட்டோமேட்டிக் முறையில் சேர்க்கப்பட்டு உள்ளது. இதன் மூலம் EPFO சார்பாக கடந்த சில நாட்களில் 21.6 மில்லியன்களையும் 3 நாள் காலக்கெடுவுக்குள் வழங்கியுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.